வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன். பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் 3 கோரிக்கையை அரசாங்கத்திடம் முன்வைத்தனர். நாட்டில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் பல ஆண்டு காலமாக முன்வைத்து வரும் 3 அம்சங்களை அமலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டனர். பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் கடந்த காலங்களைப் போல வருமானத்தை ஈட்ட முடியவில்லை. குறைந்த வருமானத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். தங்களின் வருமானத்தை ஈட்ட விடுமுறைகள் காலங்களில் பள்ளி பேருந்துகளில் சுற்றுப்பயணிகளை ஏற்ற அனுமதியை அரசாங்கம் வழங்க வேண்டும் என இப்போ இந்தியர் பள்ளி பேருந்து சங்க தலைவர் ராமதாஸ் கோவிந்தசாமி கோரிக்கையை முன்வைத்தார். என்னுடைய பேர் ராமதாஸ் கோவிந்தசாமி, இப்போ இந்திய பள்ளி பேருந்து சங்கத்தின் தலைவர். இந்த நிகழ்ச்சி போன ஆண்டு ஆரம்பித்தோம். இந்த ஆண்டு நாங்கள் 2வது ஆண்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது ஒற்றுமை நிகழ்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு சில கோரிக்கைகளை நாங்கள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கம் நல்ல உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே மாதிரி ஒரு 3 கோரிக்கைகளும் ஆண்டுதோறும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு அது தீர்வாக கிடைக்கல. முதல் கோரிக்கை 30 வருஷம் வண்டி 35 வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது தயவு செய்து அரசாங்கம் அப்ரூவ் பண்ணி ஆகணும். அடுத்து எல்பிஎஸ். இந்த விடுமுறை காலங்களில் எங்களுக்கு போதுமான வருமானம் கிடையாது. அதை ஏற்கனவே கொடுத்த மாதிரி அந்த விடுமுறை காலங்களே எல்பிஎஸ் என்ற இதை கொடுத்தாங்கன்னு சொன்னால், அரசாங்கம் வழங்கிச்சின்னு சொன்னால் எங்களுக்கு நன்மையாக இருக்கும். அந்த 2வது கோரிக்கை. 3வது விடுமுறை காலங்களில் 11வது மாதம் 12வது மாதம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. எல்லாம் வயதானவங்க தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு மானியமாக ஒரு சிறு தொகையை எங்களுக்கு அரசாங்கம் வழங்குச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்குன்னு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலங்களில் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதனை மீண்டும் அமலாக்கத்திற்கு கொண்டு வர அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் எனவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆண்டுதோறும் ஜனவரி 3ஆம் தேதி நாடு முழுவதிலும் அந்தந்த மாநிலங்களில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் ஒன்று கூடும் நிகழ்வை நடத்தி வருவது வழக்கம். என் பேர் லீவ் தான் கூப்பிடுவாங்க. லீவ் டென்ஷன் சொல்லுவாங்க. அப்போ நான் 33 வருஷமாக பஸ்ஸு தான் ஓடுறேன். எப்போவும் வருஷம் ஜனவரிந்து டிசம்பர் வரைக்கும் வேலை தான் செய்கிறோம். ஆனால் இப்போத்துக்கு எல்லாம் நவம்பர் டிசம்பர் பிள்ளைங்க ரொம்ப குறைஞ்சனால தான் சில பேரண்ட்ஸ் எல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. காசு கொடுக்காதனால தான் அந்த நவம்பர் டிசம்பர் மாதம் நாங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கோம். அது வண்டிக்கெல்லாம் பல ரிப்பேர் பண்ணணும், டெஸ்ட்டு பண்ணணும், இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதனால தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அரசாங்கம் கொஞ்சம் இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வகைகள் ஈப்போவில் உள்ள இந்திரா மொழியா மண்டபத்தில் ஒன்று கூடிய பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் இதனை தெரிவித்தனர். மேலும் பேசிய அவர், பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் பள்ளி பேருந்துகள் 30 ஆண்டுகள் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று அரசாங்கம் அறிவித்தது. அதனை 35 ஆண்டு காலமாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பள்ளி விடுமுறை காலங்களில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் எந்த வருமானமின்றி இருந்து வரும் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு சிறப்பு மானியம் வழங்க வேண்டும் எனவும் 3வது கோரிக்கையை முன்வைத்தார். எங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை. இருந்தபோதும் பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் முன்வைத்த இந்த கோரிக்கையை அரசாங்கம் கவனத்தில் எடுக்கும் என நம்பிக்கையாக அவர் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குடாலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். தேசம் ஊடகத்தின் 8வது அனைத்துலக ஐகோன் விருது விழா பத்துகேவ் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு 7 மணிக்கு நடத்தவிருப்பதாக தேசம் ஊடகத்தின் தோற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார். இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த 50 பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இதில் சிறந்த செய்தி ஆசிரியர், சிறந்த நிருபர், சிறந்த இணைய ஊடகம், சிறந்த அச்சு ஊடகம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இருவர்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நீ பார்த்ததால் தானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதால் தானடி பூ பூத்தது பூங்கொடி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன். வர ஜனவரி 24ஆம் தேதி நம்ம மலேசியால என்னோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது. எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியம் டான்சி ஜெஃப்ரி சால் நடக்க போகுது.
இருக்குது. அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜெசன் சிஸ்டர் அண்ட் தீப்தி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் ரவி அண்ணா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு மெமரபிளான ஒரு ஷோவாக இருக்க போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும். அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் greattickets.my இருக்குது. ஸோ மறக்காமல் போய் புக் பண்ணிடுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹலோ மலேசியா மக்களே வணக்கம். திஸ் இஸ் மீ சூப்பர் சிங்கர் பிரியா ஜெசன். வர ஜனவரி 24 அன்னைக்கு நம்ம மலேசியால பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் பிரசன்ட் பண்ற ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட்ல உங்களை மீட் பண்றதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கும் நானும் வரேன். அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா, தீப்தி சுரேஷ், பரமேஷ் அக்கா, அப்புறம் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்டும் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ பயங்கரமா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. நம்ம சேர்ந்து வைப் பண்ணலாம், பாடலாம், ஆடலாம், மஜா பண்ணலாம். ஸோ எல்லாரும் வந்துடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு புக் யூர் டிக்கெட்ஸ் ஃப்ரம் கிரேட் டிக்கெட்ஸ். ஸோ see you all on January 24th. Bye-bye. உன்னைத்தான பார்த்துக்க நான் எங்க காத்திருக்கேன், நெஞ்சு எங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நானா. என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவன் யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவன் அவன்தான் என்னவனா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன். வர ஜனவரி 24 நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட். இதில் வந்து நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இது நடக்க போகிற இடம் தான் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம். அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸ்ரீதர் சேனா, பிரியா ஜெசன், நான் அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ், கமல் ரவின், இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க. ஐ எம் ஷியோர் இட்ஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் ஷோ. அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை getticket.my புக் பண்ணிக்கோங்க. அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல். ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.